பாட்டை நாம் கேட்டோம். ಆಡ್ತೀವಿ ನಾವು, பாட்டை பாடுகிறோம். ಆದರೆ ಅದು ಅರ್ಥಪೂರ್ವಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கடைபிடிப்பதில்லை. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಕೊಡು ಯೇಸುವೇ, சாக்கு நீங்க எப்பனா பிசாசுடைய தந்திரத்தை கேட்டு அறிஞ்சிருக்கிறீங்களா? ಯಾವಾಗಾದರೂ ಸೈತಾನ ತಂತ್ರಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? சும்மா பாட்டு மாத்திரம் பாடிடுறோம், நம்ம ಹಾಡು ಮಾತ್ರ ಹಾಡ್ಬಿಡ್ತೇವೆ. ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற தந்திரத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அடிமையாகிடுறோம். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಆತನು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಗುಲಾಮರಾಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்குன்னு வர்றது, ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಬರ್ತೇವೆ, ஆனால் இங்கே வந்து தூங்குறது, ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿದ್ದೆ ಮಾಡಿಬಿಡ್ತೇವೆ. புரியுதுங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதாவது வீட்டில் வந்து ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು 10 ஸ்லீப்பிங் டேப்லெட் போட கூட தூக்கம் வரதில்ல. 10 ನಿದ್ದೆ ಮಾಡೋ ಔಷಧ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಹಾಕಿದ್ರು ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா இங்க வந்து தூக்கம் வந்துருது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಿದ್ದೆ ಬರೋದು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன அருமையான இடம் பாருங்க, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಸ್ಥಳ ನೋಡಿ. உங்களுக்கு பாருங்க, இளைப்பாறுதல் கிடைக்குது உங்களுக்கு, ಇಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕತ್ತೆ. அப்போ ரொம்ப மகிமையா இருக்கிறீங்க. நீ வேற ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಮಹಿಮೆಯಾಗಿರುತ್ತೆ. சர்ச்சுக்கு ಹೋದ್ರೆ ಒಂದು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬೋದಪ್ಪ, ಅಯ್ಯೋ ಸಭೆಗೆ ಆಳಿತಕ್ಕೆ ಬಂದ ತೂಂಗಲಾಂಬ, அப்படி இங்க வந்து நம்ம சில பேர் ಹಾಗೆ ಕೆಲವರು ಬಂದು ನಿದ್ದೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. இது சைத்தானுடைய தந்திரமா இருக்குது, ಇದು ಸೈತಾನನ ತಂತ್ರವಾಗಿದೆ. ಏನು சொன்னால் ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ, நாம் இங்க ஜெபத்துக்கு எதிர்க்கிறோம் என்று சொன்னால், ಇಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, இருந்து ஜெபம் பண்ண வேண்டும், ನಾವು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂಬ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கீபோர்டிஸ்ட் இல்லையா? இ மைனர் கொடுங்க. கீபோர்டிஸ்ட் இல்லையா? இ மைனர். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பார். ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை ஒதுக்கணும், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க எஜமாட்டி ನಿಮ್ಮ ಯಜಮಾಟಿ எப்படியாவது நீங்க ஜெபத்துக்கு போய்
ಹೇಗಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗಿ நீங்க நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ನೀವು ಉಪಕಾರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ உங்களுக்கு எவ்வளோ மணி லீவு கொடுத்து உங்களுக்கு ನೀವು ನಿಮಗೆ ಕೆಲವು ಸಮಯ ರಜೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಸಮಯ அதான் அவர்ஸ் எவ்வளோ அவர்ஸ் உங்களுக்கு ரஜா கொடுத்தாங்க ಕೆಲವು ಸಮಯ ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು எதற்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா ಏನಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ஜெபத்துல வந்து பயன்பெற வேண்டும் என்றுக்காக தான் ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya ಹalleluya. அதுல சில பேர் ಅದರಲ್ಲಿ ಕೆಲವರು பஞ்ச் அடிக்காம வந்துட்டு உடுப்பா 2 வாரம் இன்னும் சந்தோஷமா இருக்கீங்க நீங்க ಕೆಲವರು ಪಂಚ್ ಹೊಡಿದೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂತ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೋದು. 2 ವಾரம் வந்துட்ட மாதிரி சொல்றாங்க ಕೆಲಸದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಬಿಡುವು ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ. அல்ல அவர்கள் செய்வது காரியம் ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ. நீங்கள் எப்படியாவது நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ನೀವು ಹೇಗಾದ್ರೂ ದೇವರಿಂದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் இப்படிதான் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார்கள். ದೇವರು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ಫ್ಯಾಕ್ಟರಿ ಓನರ್ ದೇವನ ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ಆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಓನರ್ಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ நல்ல எண்ணத்தோடு கொடுக்கறாங்க. ಅವರು ಒಳ್ಳೆ ಚಿಂತೆಯೊಂದಿಗೆ ಗುಣದಿಂದ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்திಕೊಳ್ಳ வேண்டிய அவசியமா இருக்குது. ನಾವು ಸಮಯಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ஹalleluya 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 ஹalleluya. ஆதலால் ಕಾರಣ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಜಪಿಕ ಬಂದಿರುக்கிறீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. கிட்டத்தட்ட வந்து இப்போ 21 சொன்னபோதுனாಗ மொத்தம் 32 நாள் என்ன விசுவாசம் ஜபிக்க வந்திருக்கிறீங்க நீங்க. 33 ದಿನ 33 ನಾள் ವರೆಗೆ என்ன பண்ணுங்க நீங்க ஜபிக்க வந்திருக்கிறீங்க. 33ನೇ ದಿನ ತನಕ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பாராக. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. அதுல வந்து என்னவென்று சொன்னால் ಅದರಲ್ಲೂ ಏನಂದ್ರೆ சில பேருக்கு சோறு வந்திருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಸೋಲುತನ ಬಂದ್ಬಿಡತ್ತೆ. என்னப்பா 34 ஜெபம் பண்றோம், ಏನಪ್ಪ ಇಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, நம்ம ஜெபம் கேட்ட பாடே ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಇನ್ನ ಕೇಳಿಲ್ವಲ್ಲ. அப்படி யாரும் இருக்கிறீங்களா? ಹಂಗೆ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೀರಾ? சோர்ந்து போயிருக்கா கேக்குறானே. ಸೋತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹalleluya 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 ஹalleluya. சில பேருக்கு எப்படின்னாக்கா, ಕೆಲವರಿಗೆ ಹೆಂಗಂದ್ರೆ என்ன பாட்டு பாட விடலப்பனா சோர்ந்து போயிடுறாங்க. ಹಾಡು ಆಡಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. சில பேர் எப்படின்னாக்கா, எனக்கு பிரசங்க பண்ண விடலனா இதாகிறாங்க. ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸೋತು பிரசங்க பண்ணிட்டு தானே வந்தேன் ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದೆ, பிரசங்க பண்ண தானே வந்தேன் ನಾನು ಪ್ರಸಂಗ என்ன ಮಾಡಕ್ಕೆ விடலையாப்பா ನನ್ನನ್ನು அப்படி ಬಿಟ್ಟಿಲ್ಲಪ್ಪ. சொல்ல சோர்ந்து போறாங்க வேற. ಕೆಲವರು ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. பல விதத்துல சோர்ந்து போகிறார்கள். ಹಲವಾರು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಈಗ புதுசா வந்திருக்கிறீங்க, ಫ್ಯಾಕ್ಟರಿ வந்திருக்கிறீங்க, நீங்க ಕೆಲವರು ಫ್ಯಾಕ್ಟರಿಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ. உங்களுக்கு எப்படின்னாக்கா, ನಿಮಗೆ ಹೇಗೆಂದ್ರೆ ஜெபத்துக்கு வந்த உடனே
ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದ ಕೂಡಲೇ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடணும் உங்களுக்கு. ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಸಿಕ್ಬಿಡ್ಬೇಕು. அப்படி கிடைக்கலனாக்கா ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಏನು ಮೇಡಮ್ ಅವ್ರು ಕೆಲ್ಸಿದ್ರು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊ ಬಂದೆ ಏನು ಸಿಕ್ತೋ. மேடம் அனுப்புனாங்க ஜோம் பண்ண வந்த என்ன கிடைச்சிச்சு. இப்படிலாம் சில பேருக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಚಿಂತೆಗಳು ಅಲೆದಾಡುತ್ತಿರುತ್ತೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பல விதத்துல பல சிந்தனைகள் இருக்கிறது. ಹಲವಾರು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಚಿಂತೆಗಳು ಬರುತ್ತೆ. ஹalleluya ஹalleluya. இருந்தால் கூட தேவன் நம்மை சும்மா விட மாட்டாருங்க. ಹಾಗಿದ್ರು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இப்பதான் 2:15 இப்போ. ಈಗಲೇ 2 ಕಾಲ್ ಆಗಿದೆ. 3 மணிக்கு முடியுமா? ஹalleluya 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 ஹalleluya. ஃபேக்டரிக்காரங்களுக்கு ஒன்றும் இல்லை. 3 மணி முடிச்சா 4 மணி முடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಫ್ಯಾಕ್ಟರಿ ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸಿದ್ರು வேலைக்கு போங்க இந்த மாதிரி போதும். ஹalleluya ஹalleluya. ஆனா ஆண்டவர் பிரியமாகலே ದೇವರು நீங்க வந்திருக்கிறவர்களே ஆண்டவர் ஒருவரையும் சும்மா விட மாட்டார். ದೇವರು ಬಂದಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಬ್ಬರಾದರೂ ಸುಮ್ಮನೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. அவர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை பலப்படுத்த தேவனா இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க தேவ சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் நீங்க கழிக்கிறீங்க என்று சொன்னால் ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ 1 ಗಂಟೆ ಕಾಲ ನೀವು ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ತೀರಂದ್ರೆ அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் ஞாபகத்தில் எடுத்து வைக்கிறார். ಆತನು ತನ್ನ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡುತ್ತಾನೆ. பிள்ளைகள் வந்து என் சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் இருந்தாங்க என்று சொல்லி ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು 1 ಗಂಟೆ ಕಾಲ ನನಗಾಗಿ ಕಾದಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. போன மாசம் 20 தேதியிலிருந்து தொடங்கிய பிரிமா இன்று நாள் வரைக்கும் இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ಹೋದ ತಿಂಗಳು 20ನೇ ತಾರೀಕಿಂದ ಇಷ್ಟರವರೆಗೂ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದೀರಿ. கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು கைவிட மாட்டார். ಒಂದು ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிறாரு. ಅದರಿಂದಲೇ ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ಲೂಕನ ಸುವಿಶೇಷத்திலே ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 18ாம் அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ாம் வசனமாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. இந்த 33 நாள் வந்தவர்களுக்கு ಈ 33 ದಿನ ಬಂದವರಿಗೆ ஒருவேளை உங்களுக்கு சோறு வந்திருக்குமானால் ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಸೋಳುತನ ಬಂದಿರುವುದಾದರೆ சோர்ந்து போகாதீங்க. ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. ನೀವು ಸೋರ್ந்து போகாதீங்க. ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. ಏನಪ್ಪಾ ನಾ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ, ನಾನು புதிதாக வந்திருக்கிறேன், ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಸಿಗ್ಬೋದು ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಡಿ. ನಿಮಗೆ ஏதாகிலும் கிடைக்குமா என்று நினைக்காதீங்க. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ நீங்கள் கர்த்தர் மேலே ನಂಬಿಕೆ வைத்து ஜெபிக்கும் பொழுது ಒಂದು ಕಾಲ ನೀವು 1 ಗಂಟೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ நீங்கள் 1 மணி நேரம் காலம் ஜெபித்த அந்த பலனாக ದೇವರು ನಿಮಗೆ ಬರುವ ಇಕ್ಕಟ್ಟಿಂದ ತೊಂದರೆಗಳನ್ನು ದೇವರು ಬಿಡಿಸಿ ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் உங்களுடைய இக்கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஹalleluya ஹalleluya. அதெல்லாம் சோர்ந்து போகாம இருங்க. நீங்கள் தளர்ந்து போகாதிருங்க. சோர்ந்து போகாம இருங்க. ஜெபம் பண்ணுங்க. ಸೋತು ಹೋಗದೇ ಇರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ನಿಜವಾಗಲೂ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு கதை ஒன்று உண்டு. ಒಂದು ಕಥೆ ಇದೆ. ஒரு ನರಿ என்ன பண்ணுச்சா, ಒಂದು ನರಿ ಏನ್ ಮಾಡ್ತಂತೆ, திராட்சை தோட்டத்தில் வந்தது. ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟಕ್ಕೆ ಬಂತಂತೆ. வந்தபோது ಬಂದಾಗ திராட்சை கொலை மேலே இருந்துச்சு. ಆ ದ್ರಾಕ್ಷದ ಗೊನೆ ಮೇಲಿತ್ತು. வந்தபோது இந்த நரி எட்டி எட்டி பார்த்துச்சு. ಈ ನರಿ ಎಟ್ಕಿ ನೋಡ್ತು. அந்த பழம் கிடைக்கல. ಆ ಹಣ್ಣು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. அந்த பழம் கிடைக்கல. ಆ ಹಣ್ಣು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. நரி சொல்லிச்சா, ಆ ನರಿ ಹೇಳ್ತಂತೆ, தூ 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 தூ, ಅಯ್ಯೋ ತೂ 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 ತೂ, அந்த பழம் புளிப்பா இருக்கும் போல் தெரியுது, ಆ ಹಣ್ಣು ಹುಳಿಯಾಗಿರುತ್ತೆ, அதெல்லாம் போயிடலான்னு போயிடுச்சுங்களா. ಹೋಗ್ಬಿಡೋಣ ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்படி அல்ல பிரியமாவளே. ಹಾಗಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க என்று சொன்னால் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ದೇವರು ಕೇಳಬೇಕಾದ್ರೆ சில வேளைகளிலே ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ತಕ್ಷಣ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. சில வேளைகளே ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ தாமதம் பண்ணுகிறார். ದೇವರು ಸ್ವಲ್ಪ ತಡ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன செய்யணும் என்று சொன்னால் ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ವಿಶ್ವಾಸத்தோடு ನೀವು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் சில வேளை தாமதம் பண்ணுகிறார். ದೇವರು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ತಡ ಮಾಡುತ್ತಾನೆ. ಸೋರ್ದು போக கூடாது. ಆದ್ರಿಂದ ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು, ಬಿಡಕೂಡದು, ಬಿಡಬಾರದು. ஒரு வீட்டுக்கு முன்ன ಒಂದು ಮನೆ ಮುಂದೆ
ஒரு ஜக்கு இருந்தது, ಒಂದು அதுல ಜಗ್ಗಿತ್ತು, கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನೀರಿತ್ತು. காக்காக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா ಹಾಗೆ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ரொம்ப தாகம் ஏற்பட்டுச்சு. ತುಂಬಾ ದಾಹ ಉಂಟಾಯ್ತು. இப்ப காக்கா அந்த ஜக்கு உள்ள தண்ணியை குடிக்க முடியாது. ಆ ಕಾಗೆ ಆ ಜಗ್ಗೊಳಗಿರುವ ನೀರನ್ನು ಕುಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப அந்த காக்கா என்ன பண்ணுதா, ಆ ಕಾಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಂತೆ, ஐடியா பண்ணிச்சான். ಒಂದು ಐಡಿಯಾ ಮಾಡ್ತಂತೆ. என்னன்னு சொன்னாக்கா, ಏನಂದ್ರೆ ஒரு கல்லா பொறுக்கிட்டு வந்து ಒಂದೊಂದು ಕಲ್ಲಾಗಿ ಹಾರಿಸಿಕೊಂಡು அந்த ಬಂದು ஜக்குல போடும்போது ಆ ಜಗ್ಗ ಒಳಗೆ ಹಾಕುವಾಗ போட 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 ಹಾಕುತ್ತಾ ಹಾಕುತ್ತಾ தண்ணி மேலே வந்துட்டு இருந்துச்சு. ಆ ನೀರು ಮೇಲೆ ಬರ್ತಾ மேல ಇತ್ತು. வந்து காக்கா இது சுலபமா குடிச்சிட்டு போயிடுச்சுலாம். ಆ ಮೇಲೆ ಬರುವಾಗ ಕಾಗೆ ಸುಲಭವಾಗಿ ನೀರನ್ನು அதே ಕುಡಿಯುತ್ತಂತೆ. போலதான் ಹಾಗೇನೆ ஜெபத்துக்கு வந்துரு நீங்கள் பிரியமாவலே, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಿರುವ ನೀವು 33 நாள் தான் ஆயிருக்குது. 33 ದಿನ ಮಾತ್ರ ಆಗಿದೆ. இன்னும் 7 நாள் இருக்குது. ಇನ್ನ 7 ದಿನ ಇದೆ. அதுக்குள்ளதாக நீங்க சோர்ந்து போக கூடாது. ಅದರೊಳಗೆ ನೀವು ಸೋತು ಹೋಗಬಾರದು. கண்டினியூ ஜெபம் பண்ணும்போது ನೀವು ದೃಢವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ எப்படி நீங்க அந்த காக்கா வந்து கல்லு போடுவோம் மேல தண்ணி வந்துச்சு குடிச்சது போல, ಕಾಗೆ ಕಲ್ಲು ಹಾಕಿ ನೀರು ಮೇಲೆ ಬಂದಾಗ ಕುಡಿಯುತ್ತೋ அதே போல என்ன பண்ணுனாக்கா, ಹಾಗೇನೆ இந்த ஜெபத்துக்கு வந்து உங்களுக்கு ನೀವು ಬಂದಿರುವ ನಿಮಗೆ எனக்கு ஜெபத்துல ஒன்றும் பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಫಲ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ. நீங்க முயற்சி பண்ணி மீண்டுமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க ஆண்டவர். ನಾವು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಎಡಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ಇರಬೇಕು. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ಆಗ ದೇವರು ನಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்றாங்கனாக்கா, ಇವತ್ತಿರುವ ಮಕ್ಕಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, அந்த காக்காக்கு புத்தி இல்லாத காக்கா அது, ಆ ಕಾಗೆಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. இது அப்பப்போ போட்டு ஒரு கல்லை கொண்டு பொறுக்கி 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 போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி மேல தண்ணி வந்துச்சு. ಆಗಾಗ ಆರಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಕಲ್ಲಾಕಿ ನೀರ್ ಮೇಲ್ ಬಂತು. ஆனா இப்ப பிள்ளைங்க என்ன சொல்றாமா, ಮಕ್ಳು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, அந்த காக்காக்கு புத்தி இல்ல, ಆ ಕಾಗೆಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. ஸ்ட்ரா வந்துக்குது இல்லையா, ಸ್ಟ್ರಾ ಇವಾಗ್ಲೇ ಸ್ಟ್ರಾ ಬಂದಿದೆ ಅಲ್ಲ, அதை போட்டு உறிஞ்சிக்கலாம்னு சொல்லுது. ಅದನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು ಕುಡಿಬೋದಾಗಿತ್ತು. பிள்ளைங்களை பாத்தீங்களா, ಇವಾಗಿರೋ ಮಕ್ಳು ನೋಡಿದ್ರ எப்படின்ட்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சது நான் குழந்தைங்க. ಆ ಸ್ಟ್ರಾ ಹಾಕಿ ಕುಡಿತಂತೆ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. அதே போல ಹಾಗೇನೆ விசுவாசத்தோடு வாங்க, ನೀವು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬನ್ನಿ. ஆண்டவர் ஒருவர் கைவிட மாட்டாரவங்கள. ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya. ரேஷன் கடைக்கு போறீங்க, ರೇಷನ್ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ரேஷன் கடை எப்ப திறக்க போறான், ಯಾವಾಗ ಅಂಗಡಿ ತೆಗಿತಾನೆ, 10 மணிக்கு திறக்க போறானா. 10 ಗಂಟೆಗೆ ತೆಗಿತಾನೆ. ஆனா காலை 5 மணிக்கே போய் ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆ 5 ಗಂಟೆಗೆ ಹೋಗಿ ಡಬ್ಬಾ வெச்சிட்டு வந்துறாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಡಬ್ಬ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. ಡಬ್ಬಾ ಇದು ಎನ್ನುடைய ಡಬ್ಬ, ನನ್ ಬ್ಯಾಸ್ಕೆಟ್, ಇದು ಎನ್ನುடைய ಬ್ಯಾಗ್, ನನ್ ಕಲ್ಲು, ಇದು ಎನ್ನುடைய ಕಲ್ಲು. எப்போ போட போறா, ಯಾವಾಗ ಅವನ ಅಂಗಡಿ ತೆಗಿತಾನೆ, ரேஷன் 10 மணிக்கு போட போறான். ರೇಷನ್ 10 ಗಂಟೆಗೆ ಕೊಡ್ತಾನೆ. ಕಾಲ 5 ಮಣಿಗೆ என்ன பண்ற ನೀ, ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆ 5 ಗಂಟೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, வைக்கிறேன்னு சொன்னா ಹೋಗಿ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಇಟ್ಬಿಡ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ದೇವ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಿರುக்கிற உனக்கு, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿನಗೆ உனக்கு ஜெபம் பதில் கிடைக்கலன்னு சொன்னா, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ சோர்ந்து போக கூடாது. ಸೋತು ಹೋಗಬಾರದು. அப்படி சோர்ந்து போய்க்கிறியா, ಹಾಗೆ ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಾ, சோர்ந்து போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஜெபத்துல எப்பொழுது உறுதியா இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೃಢ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಬಾರದು. சோர்ந்து போகாமல் ಸೋತು ಹೋಗದೆ தேவ சமூகத்துல ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ இருக்கும்போது ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ஒருபோதும் உன்னை தேவன் கைவிட மாட்டார். ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, இந்த ஜெபம் தொடங்குறதுக்கு முன்னே நமக்கு சோதனை வந்துச்சு சொன்னேன். ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಶೋಧನೆ ಬರುತ್ತೆ ಅಂತ எத்தனை ಹೇಳಿದೆ. பேருக்கு வந்துச்சு சோதனை? ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಬಂದಿದೆ? ஒன்று தூக்குறான், 1 ஒரு கை 2 கை, சரி எல்லாம் தூக்குன்னு கேட்டு. இப்போ உங்க சோதனை ஜெயிச்சுதா இல்லையா உங்களுக்கு? ಶೋಧನೆ ಜಯಿಸಿದೀರಾ ಇಲ್ವಾ? இல்லையா? ಜಯಿಸಿದ. ஆமென் ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ஆண்டவர் ದೇವರು சோதனை கொடுக்கவும் வல்லவரா இருக்கிறார். ಆತನು ಶೋಧನೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா அதே சமயத்துல விசுவாசமா இருந்தால், ನಂಬಿಕೆ ಒಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ, ஆண்டவருக்குள்ள விசுவாச நம்பிக்கை இருக்கும்போது ದೇವರಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದಾದರೆ விட மாட்டார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளுக்கு எடுத்து பயன்படுத்துறவரா இருக்கிறார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்கு சோதனை வந்தது, ನಮಗೂ ಶೋಧನೆಗಳು ಬಂದಿದೆ. ஆனா சோதனையை ஆண்டவர் ஜெயத்தையும் கட்டளையிட்டார். ದೇವರು ಶೋಧನೆಗಳಿಂದ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இதுவரைக்கும் ஜெயம் இல்லாமல் இருந்தால், ನಿಮಗೆ ಜಯ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ பொறுமையோடு
ಆ ತಾಳ್ಮೆಯಿಂದ சோர்ந்து போகாம ಸೋತು ಹೋಗದೆ எல்லாம் ஜெபித்து பாருங்களேன். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆளுடைய கொடுக்க போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அதனால தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்ற நன்மை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಿರುವ ಉಪಕಾರಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ಮಾಡ್ತಾರೆ. ಅಮ್ಮ ಅವರೇ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಾ? ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಹೋಗ್ಬೇಕಾ? ರೈಟ್. ಹಾಲೆಲೂಯಾ. ನನಗೆ ಟೈಮ್ ಆಯ್ತಾ ಹೋಗ್ತಿಂದ ಮುಗಿಸ್ಬಿಡೋದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು. ಹಾಲೆಲೂಯಾ. 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 ஆண்டவர் சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿರಬೇಕು. ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕೀರ್ತನೆ ಸಂಗೀತத்திலே சொல்லப்படுகிறது. 40ನೇ ವಚನದಲ್ಲಿ 40ஆம் வசனத்திலே ಒಂದೆರಡು ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಓದಿ. 1-2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ಕರ್ತನಿಗಾಗಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿದೆ. கேட்டார். ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, வேதம் ಹೇಳುತ್ತದೆ, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ನಾನು ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸಿದೆನು. இந்த ஜெபத்து மூலமா எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಸದುತ್ತರವು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ನಾವು ನಿರೀಕ್ಷೆಯೊಂದಿಗೆ ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು. ರೇಷನ್ ಕಡೆಯಲ್ಲಿ எப்படி காத்துட்டு இருக்கிற? ನಾವು ರೇಷನ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಕಾದುಕೊಂಡಿರ್ತೇವೆ, தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿರಬೇಕು. சில வேளைகள் நமக்கு சீக்கிரமா கிடைச்சிடும், ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಬೇಗನೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ, சில வேளைகள் நமக்கு தாமதமா கிடைக்கும், ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ತಡವಾಗಿ ಸಿಕ್ಕುತ್ತೆ. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன சொன்னா, ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, நீ சோர்ந்து போகாமல் ನೀನು ಸೋತು ಹೋಗದೆ என்ன செய்யணுமா? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ. ஹalleluya. 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 எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರಬೇಕು. சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுடாத. ಸೋತು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಟ್ಬಿಡಬೇಡ. அது உனக்கு தோல்வி தான் உண்டாகும். ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಸೋಲುತನ ಬರುತ್ತೆ. வரும்போது கூட ಸೋಲುತನ ಬರುವಾಗ ஜெபித்து பார், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡು, ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு விடுதலை தருகிறார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. 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 102ஆம் சங்கீதத்திலே 102ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 31ನೇ ವಚನ படிச்சு பாருங்க. 31ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. ಇಲ್ಲ 102 இல்லைங்களா? 102 16. 102:16. திக்கற்றுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் உன் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார். ஹalleluya. நீங்க நான் புதுசா வந்திருக்கிறேன், ನಾನು ಇವತ್ತು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, நான் ಫ್ಯಾಕ್ಟರಿಯಿಂದ வந்திருக்கிறேன், ನಾನು ಫ್ಯಾಕ್ಟರಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೇನೆ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ಹಾಗೆ ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. உங்க ஜெபத்தை கூட தேவன் கேட்க வல்லவரான்னு சொல்ல. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಹ ದೇವರು ಕೇಳಲು ಬಳ್ಳನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா உங்க விசுவாசம் தான் அதுக்கு தடையா இருக்க கூடாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ತಡೆಯಾಗಿರಬಾರದು. இது வேணா உங்களுக்கு சவாலா சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಸವಾಲಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, தேவ சமூகದ வார்த்தையை கேட்டு போகிற நீ, ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹೋಗುವ ನೀವು, ವಿಶ್ವಾಸத்தோடு நீ போகும்போது, ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಹೋಗುವಾಗ ನಂಬಿಕೆ வீண் போகாதபடிக்கு, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗದ ಹಾಗೆ உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ஹalleluya. 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 சங்கீதம் 66:19 இப்படியாக சொல்கிறது. ಕೀರ್ತನೆ 66:19 ಹೇಳುತ್ತೆ, நீ மெய்யாய் தேவனுக்கு செவி கொடுப்பாய், ஆனால் உன் ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுவாரு? ಆದರೆ ದೇವರು ನನ್ನ ಮೊರೆಯನ್ನು ಲಕ್ಷಿಸಿ ಕೇಳಿದ್ದಾನಲ್ಲ, ಆತನು ನನ್ನ ಬಿನ್ನಹವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உண்மையாகவே ನಾವು ನಿಜವಾಗಲೂ நீ ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசமாய் இருந்து, ನೀವು ದೇವರನ್ನು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದು நீ கேட்கும் போது, ನೀವು ಕೇಳುವಾಗ கண்டிப்பா உனக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಿನಗೆ ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஏன் என்று சொன்னால், ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ நம்முடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು நமக்கு கண்ணை உண்டாக்கினவர் அவர்தான், ನಮಗೆ ಕಣ್ಣನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು ಆತನೇ, செவியை உண்டாக்கினவர் அவர்தான், ಕಿವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ. அவர் நமக்கு செவியை உண்டாயிருக்கும் போது ಆತನು ನಮಗೆ
ಕಿವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವಾಗ நீ செய்கிற ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆತನು ಕೇಳದೆ ಇರುತ್ತಾನೋ? ஏனென்று சொன்னால் ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಜೀವ ಉಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அவர் ஒரு விக்கிரம் கிடையாது. ಆತನು ಒಂದು ಮೂರ್ತಿ ಅಲ್ಲ. அவர் ஒரு விக்கிரம் கிடையாது. ಆತನು ಒಂದು ಪ್ರಕೃತಿ ಅಲ್ಲ. நீ எப்படி செஞ்சு வைக்கிற அப்படிதான் இருக்கும். ನಾವು ಹೇಗ್ ಮಾಡಿರ್ತೀವೋ ಹಾಗೆ ಇರ್ತೇವೆ ಮೂರ್ತಿ. இப்படி இருந்துச்சுனாக்கா ಹಾಗಿದ್ರೆ அப்படியேதான் இருக்கும். அது ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. இப்படி இருந்துச்சுனாக்கா ಮಲಗಿದ್ರೆ அப்படிதான் இருக்கும். ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. நம் தேவன் அப்படி அல்ல பிரியமானவரே. ನಮ್ಮ ದೇವರು ಹಾಗಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. தேவனை துதிக்கும்போது, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ, ಸ್ತೋತ್ರಿக்கும்போது, ಆತನ ಸ್ತೋತ್ರಿಸುವಾಗ, விண்ணப்பம் பண்ணும்போது, ಆತನಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ, அவருக்கு ಕಣ್ಣೀரை ನಾವು ಸಿಂದುம்போது, ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುವಾಗ ஒருபோதும் கைவிட மாட்டார். ಆತನು ಒಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಹalleluya. நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, 2 ರಾಜಗಳ ಪುಸ್ತಕத்திலே 2 ಅರಸರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 20ನೇ ಅಧಿಕಾரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அதாவது ஒரு ராஜா என்ன பண்றாரு, ಒಂದು ಅರಸನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಮರಣ ನಾட்கள் குறிக்கப்பட்ட போது, ಆತನಿಗೆ ಮರಣದ ದಿನವನ್ನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ ಅದ ಕಂಡ ಉடನೆ ಅವನಿಗೆ ரொம்ப ದುಃಖ ಆಯಿತು. ಅವನಿಗೆ ಆತನನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಆತನಿಗೆ ದುಃಖ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಕಣ್ಣೀರ್ வருகிறது. ಆತನಿಗೆ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತದೆ. ಜಪಿಕ್கிறான், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, புலம்புறான், ಗೋಲಾಡುತ್ತಾನೆ, ಅಳುறான், ಅಳುತ್ತಾನೆ. அந்த கண்ணீரை தேவன் பார்க்கிற தேவனா ಆ இருக்கிறார். ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ನೋಡಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. தேவ சமூகத்திலே சிந்துகிற கண்ணீராகப்பட்டது, ನೀವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಸುರಿಸುವಂತಹ ಕಣ್ಣೀರು, அந்த கண்ணீரை வெறுமையா விடுவது கிடையாது. ಆತನ್ನು ದೇವರು ಅದನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பதில் கொடுக்கிறது ಮಾತ್ರವಲ್ಲ, ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪರಿಹಾರ செய்ய வேண்டுமோ, ನಿನಗೆ ಏನು ಪರಿಹಾರ ಮಾಡಬೇಕು, ಪರಿಹಾರத்தை ದೇವರು செய்யாமல் இருக்க மாட்டார். ಆ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡದೆ ದೇವರು ಇರುವುದಿಲ್ಲ. செய்து பிரியமாவளே, ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡಿ வாழ வைக்கிற தேவன் தான் இயேசು. ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳಿಸುವ ದೇವರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவியா இருந்து விட்டால், ನೀನ್ ಪಾಪಿಯಾಗಿ ಇದ್ದು ಬಿಟ್ರೆ, ಪಾವத்தோடு ಮರಿಪದಕ್ಕೆ விட ದೇವன் ಅಲ್ಲವರೇ, ನಿನ್ನನ್ನು ಪಾಪಿಯಾಗಿಯೇ ಸಾಯುವುದು ಆತನು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ಪಾವத்தையும் ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು, ಕರ್ಮத்தையும், ನಿನ್ನ ಕರ್ಮವನ್ನು ನೀಕಿ போட்டு ನೀಗಿಸಿ ஆண்டவர் உனக்கு ದೇವರು ನಿನಗೆ ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவனா இருக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சேரார் பாருங்க. ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. 2 ರಾಜಾக்கள் 2 அதிகாரம் 5ஆம் வசனம். ಏನಂದ್ರೆ ನಾನು ஹalleluya. ಈ ವಚನ ನೋಡಿ, இந்த வசந்த பாருங்க, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. ஹalleluya. ಓದಿಮಾ. ನಾನು ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ನೋಡಿದ್ದೀನಿ. இங்க விடுறீங்களே நீங்க கண்ணீரு, ನೀವು ಬಿಡ್ತಿರಲ್ಲ ಕಣ್ಣೀರು, இந்த கண்ணீரை தேவன் பார்க்கிறா இருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. சில வேளை பிள்ளைங்க அழுவாங்க. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಅಳುತ್ತಾರೆ. அழுவாங்க. பாத்தீங்களா நீங்க பிள்ளைங்களை அழுவுறது? ಅಳುವ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ கண்ணீரை பார்க்கறாராம். ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. சில பிள்ளைங்க அழுவாங்க, ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಅಳ್ತಾರೆ, அழுவாங்க. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಅಳ್ತಾನೇ ಇರ್ತಾರೆ. ஆனா என்ன இருக்காது, ಆದ್ರೆ ಏನಿರಲ್ಲ, இருக்குதா ಕಣ್ಣೀರು? ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರೋದಿಲ್ಲ. சும்மா அழுதே இருப்பான். ஏய் ஓட்டாவன சரி பாருவாங்க. ಅಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. எனக்கு குடு எனக்கு சொல்லி அழுதுட்டே இருக்குவான் அவன். ನನಗೆ ಕೊಡೋದು ಕೊಡು ಅಂತ ಅಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. ನೀರು ಬರ್ತಾರೆ ಅವ್ರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಅವನಲ್ಲಿ. ஒரு தொட்டு தண்ணி வருதா பாரு. ஹalleluya 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 ஹalleluya. சில பிள்ளைகள் அழுகிறத பார்த்த உடனே, ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಅಳುವುದನ್ನು ನೋಡುವಾಗ நல்லா தெரியும், ಆ ತಾಯಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ, ಇವನ್ ಸುಮ್ಮ ಅಡಂ ಬಿಡಿಸಿ ಅಳುವறான் அவன். ಇವನ್ ಸುಮ್ಮನೆ ಅಟ್ಟದಿಂದ ಆಡ್ತಾ ஹalleluya ஹalleluya. அத போல தேவன் அப்படி அல்ல பிரியமானவர்களே. ದೇವರು ಹಾಗಲ್ಲ. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை காண்கிற தேவன். ದೇವರು ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು, ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವ ದೇವರು. ஹalleluya ஹalleluya. உன் கண்ணீரை பார்த்து விட்டு ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ சும்மா போகிற தேவன் அல்ல, ಸುಮ್ಮನೆ ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். ನಮ್ಮ ಕಣ್ಣೀರಿಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. இப்படி யாருன்னா அந்த வார்த்தை சொன்ன ஒரு கடவுளை சொல்லுங்க பார்க்கலாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದಂತ ಯಾವ ದೇವರಾದ್ರೂ ಹೇಳಿದುಂಟಾ? ಹೇಳಿ ನೋಡೋಣ, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க
சொல்ல முடியுமா உங்களால? ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಾ? நீங்க போனோன்னு என்ன பண்றான்? ನೀವು ಹೋದ ಕೂಡಲೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என்ன பண்றான்? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நீ நான் குத்துறான், அவ்வளவுதான். ಅವನು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಹೇಳಿ ನಿಮಗೆ ಪ್ರಸಾದ ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ. ಇದನ್ನ புரிஞ்சா ನಮಗೇನಾದ್ರೂ ಅರ್ಥ ಆಗತ್ತ? அப்படி அல்ல பிரியமாவளே. ಹಾಗಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. தேவன் நீங்க சிந்துகிற கண்ணீருக்கு ஆண்டவர், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀವು ಸುರಿಸುವ ಕಣ್ಣೀರಿಗೆ ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனார், ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. அவர் தேவனாகப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ಆಗ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನೀನು ಗುಣವಂದಿ. ஹalleluya. என்ன பண்றாரா? நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாயோ, ನೀನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡುತ್ತೀಯೋ, ஒருவேளை வியாதிக்காகவோ, ಒಂದು ವೇಳೆ ವ್ಯಾಧಿಕ್ಕಾಗಿನೋ, பிரச்சனைக்காகவோ, ಸಮಸ್ಯೆಗಳಿಗಾಗಿನೋ, ಸಾಲಕ್ಕಾಗಿಯೋ நீ கண்ணீர் விடுவாய் என்று சொன்னால், ನೀನು ಕಣ್ಣೀರು ಬಿಡುವುದಾದರೆ தேவன் அந்த கண்ணீரை பார்த்து பிரியமாவளே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ வியாதியை குணப்படுத்துற தேவனா இருக்கிறார். ನಿನ್ನ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. நாமெல்லாம் பரம்பரையான கிறிஸ்தவன் கிடையாது. ನಾವೆಲ್ಲ ಪರಂಪರೆ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ. இடையில ஏற்றுக்கொண்ட தேவன் தான் நாங்கலாம். ನಾವು ಅರ್ಧ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. எல்லாரும் கைவிடப்பட்ட ஜனங்க நாங்கலாம். ನಾವೆಲ್ಲ ಈ ಲೋಕದಿಂದ ಸ್ವಂತದವರಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವರು. பிரச்சனைಯಲ್ಲಿ கடன் தொல்லை விழுந்து கொண்டிருந்தோம் நாங்க. ನಾವು ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ, ಕಷ್ಟದಲ್ಲಿ, ಸಾಲಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿದ್ದೆವು. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினோமோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವೋ நாட்களிಂದ பிரியமாவளே, ಆ ದಿನಗಳಿಂದ எங்களுக்கு தேவன் பலனா இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಬಲವಾಗಿದ್ದಾನೆ. தேவன் சுகமா இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸುಖವಾಗಿದ್ದಾರೆ. கடன் தொல்லை விடுதலாக்குகிறார். ನಮ್ಮ ಸಾಲಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் நடத்துற தேவனா இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆತನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಕರಬಿಡಿತು ನಡೆಸುகிறார் ಪ್ರಿಯರೇ. ಆತನು ನಮ್ಮ ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ದೇವರು. ನಾಳು ನಮಗೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಮಗೆ ಆಂಡವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಲೋಚನೆ சொல்லுகிற தேவனா இருக்கிறார். ಆಲೋಚನೆಗಳನ್ನು ತಿಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. எந்த ಟೆಂಪಲ್ನ போயிட்டு வரவங்க ಆಲೋಚನೆ சொல்றாங்களா? ಯಾವ ದೇವಸ್ಥಾನಗಳಿಗೆ ಹೋದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಕುಳಿಸಿ ಯಾರಾದರೂ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರಾ? இல்ல இல்ல பிரியமானே, ಯಾರು ಕೊಡೋದಿಲ್ಲ. நமக்கு இருக்குதான பிரச்சனையிலிருந்து விடுதலாக என்று சொன்னா, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾದ್ರೆ ವೇದத்திலிருந்து பிரியமானே உங்களுக்கு ಆಲೋಚನೆ சொல்லுகிறார்கள். ವೇದದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆಲೋಚನೆ ಕೇಳಿ நடக்கும்போது, ಈ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವಾಗ ಆಂಡರ್ ಪ್ರಿಯಮಾನே, ದೇವರು ಪ್ರಿಯರೇ நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறார். ನಮ್ಮನ್ನು ಬಾಳ ಹಾಗೆ ಎಲ್ಲ ತಲೆಯಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. நம்புகிற தேவன் யார் என்று சொன்னால், ನಾವು ನಂಬುವ ದೇವರು ಯಾರೆಂದರೆ ஹalleluya ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ಆತನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. இவருடைய விசுவாசம் வைக்கணும். ಆತನ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕು. நம்பிக்கை வைக்கணும். ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕು. வைக்கும்போது ஆண்டவர் விட மாட்டார். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? ಗುಣವಂದಿ, ನನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಮತ್ತೆ ನೀನು ಬರ್ವಿ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பாருங்க எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்றார் ஆண்டவர். ಆ ದೇವರು ಎಂತ ವಿಧವಾದ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நீ குணமடைந்து, ನೀನು ಗುಣ ಹೊಂದಿ, சுகமடைந்து, ನೀನು ಸುಖ ಹೊಂದಿ, ஆரோக்கியம் அடைந்து, ನೀನು ಆರೋಗ್ಯ ಹೊಂದಿಕೊಂಡು நம்பி வரும்போது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುವಾಗ உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவார். ಮತ್ತೊಮ್ಮೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬರುವನು. எவ்வளவு வாக்குத்தத்தன வசனங்கள் பிரியமானவர்களே. ஹalleluya. இதுல நீ ஒரு வார்த்தைக்கு விசுவாசம் கொடுத்தால் போதும். ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ನಂಬಿ ವಿಶ್ವಾಸ ಇಟ್ಟರೆ ಸಾಕು. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே, ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ போகிறது ಸಮಯ ಕಳೆಯುತ್ತಿದ್ದೆ. அதை நான் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், ನಾನು ಹೇಳುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீங்க ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಿ. பரிபூர்ணமான விசுவாசம் வைங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಿ. முழுமையான நம்பிக்கை வைங்க. ಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಿ. இதயத்தை கொடுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಕೊಡಿ. வந்து வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವಾಸ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போகும்போது, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ, ನೋಡ್ಕರ வரும்போது, ಆತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಬರುವಾಗ ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாக ಯೇಸು இருக்கிறார். ಸ್ವಾಮಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. வெறுமையா வந்து வெறுமையா போகாதபடிக்கு, ನೀವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಂದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗದೆ நீ தேவசத்துல வந்து ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದು, ஏசப்பா ಯೇಸುವೇ எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, ನನ್ನ ಒಳಗೆ ಬಾ ದೇವರೇ,
ದೇವರೇ வார்த்தை சொல்லுங்கள் பிரியமானே. ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ಪ್ರಿಯರೇ, விசுவாசத்தோடு சொல்லுங்கள் பிரியமானே. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೇಳಿ ಪ್ರಿಯರೇ, அவர் கூட வந்து ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬಂದು பிரச்சனைகளை தீர்த்து ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತೀರಿಸಿ குடும்பத்தோடு வந்து பிரியமானே, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದು குடும்பத்துல தரித்திரத்தை நீக்கி போட்டு ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ದರಿದ್ರವನ್ನು ನೀಗಿಸಿ ஆண்டவர் மேன்மைப்படுத்த இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇದೆಯೋ அவ்வளவு ஆண்டவர் கிரியை செய்ய தேவனாக ಅಷ್ಟರ இருக்கிறார். ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ஒரு ಹಾಲೆಲೂಯಾ. குஷ்டரோகி வருகிறான் இயேசுவிடத்திலே. ಒಂದು ಕುಷ್ಠರೋಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. குஷ்டரோகி வந்தால் ஜன ஓடிடுவாங்க எல்லாரும். ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಬಂದ್ರೆ ಜನರು ಎಲ್ಲ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ஏன்னு சொன்னால் ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ குஷ்டரோகம் பயங்கரமான ஒரு வியாதி அது. ಕುಷ್ಠರೋಗವು ಒಂದು ಕಠಿಣವಾದ ವ್ಯಾಧಿ. அது மற்றவர்கள் தொற்றிக்கொள்கிற வியாதி ಅದು அது. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಬಂದು ಅಂಟಿಕೊಳ್ಳುವ அது ವ್ಯಾಧಿ. பயங்கரமான பாவத்தால வருகிற வியாதி ಅದು அது. ಅನೇಕ ಪಾಪಗಳಿಂದ ಬರುವ ವ್ಯಾಧಿ. அந்த காலத்திலே ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ வியாதிக்கு மருந்தே கிடையாது. ಆ ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ ಔಷಧಿ ಇರಲಿಲ್ಲ. அப்படி இருந்த காலத்திலே ಹಾಗಿರುವಾಗ குஷ்டரோகிலாம் ஒரு இடத்துல வர முடியாது. ಈ ಕುಷ್ಠರೋಗಿಗಳು ಎಲ್ಲರೂ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. குடும்பத்தோடு வந்து சேர முடியாது. ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. புறமே இருக்க வேண்டும். ಅವರು ಆ ಊರಿನ ಆಚೆ ಇರಬೇಕು. ஆனால் அந்த குஷ்டரோகிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ಆದರೆ ಆ ಕುಷ್ಠರೋಗಿ ಒಬ್ಬನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು, அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ಆತನಿಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವಿತ್ತು. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಸ್ವಾಮಿ சகல பாவம் நீக்கி ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ தேவன் அறிந்து பிரியமாக ಆತನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು கிறிஸ்து இயேசு வந்தார்னு சொல்லி அறிந்து ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸನು ಬಂದನೆಂಬುದಾಗಿ இயேசுவிடத்தில் வருகிறான். ಆತನು ಯೇಸುವಿನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾನೆ. ஆண்டவரೇ, ದೇವರೇ, சித்தமானால் ஆண்டவரೇ ನಿನಗೆ ಚಿತ್ತವಾದರೆ என்னை சுத்தமாக்குன்னு சொல்லுகிறான். ನನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. என்னங்க ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசினாவே, ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ, ನೋಡಪ್ಪ ಬಾಳ ಇವರಪ್ಪ ಇವರು ಹಂಗಪ್ಪ ಹಿಂಗಪ್ಪ சொன்னாவே, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತಾಡಿದ್ರೆ அப்ப ಇವ್ರಕಲ್ಲ வருதுனாக்க, ಇವರೊಳಗೆ ಏನ್ ಬರುತ್ತಂದ್ರೆ, ಬನ್ನಿ ಸಾರ್ ಕಾಪಿ ಕುಡಿಯೋಣ, ವಾಂಗ ಸಾರ್ ಟೀ ಕುಡಿಗಿಲ್ಲ. ಏನ್ சொல்லு, ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ புகழ்ந்து பேசினால ಇವನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡಿ காப்பி குடிக்கலாம் ತಕ್ಷಣವೇ ಇವನು ಕಾಫಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ಕರೀತಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசும்போது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡುವಾಗ நமக்கு செய்வன சில காரியங்கள் செய்கிறாங்க. ಆತನು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಆಗಿರುವಾಗ இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿ, இது உம்மால ஆகும் ஆண்டவரே, உங்க சித்தமான ஆகுன சுகமாக்க முடியுமான்னு சொல்லும் போது, ದೇವರೇ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿದೆ, ನಿನ್ನ ಚಿತ್ತವಾದರೆ ನನ್ನ ಸುಖಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ பாருங்களா, ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾರ? ஆண்டவரை மகிமைப்படுத்த ஸ்தலத்துல ದೇವರನ್ನು ಮಹಿಪಡಿಸುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ಆತನು ನಿಮಗೆ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. ஆதலால் இப்பொழுது நாம் வணங்குற தேவமாகப்பட்டது, ನಾವು ನಮಸ್ಕರಿಸುವ ದೇವರು நீங்கள் வந்திருக்கிற ஸ்தலமாகப்பட்டது, ನೀವು ಬಂದಿರುವ ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದವಾದದು அடைக்கலமா இருக்கிறது உங்களுக்கு, ನಿಮಗೆ ಆಶ್ರಯವಾಗಿದೆ. இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருது உங்களுக்கு. ದೇವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த நாளிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டால், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿಕೊಂಡರೆ, எது கேட்கிறாயோ அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். ನೀವು ಏನೆಲ್ಲ ಕೇಳ್ತೀರೋ ಅದನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ಕೇಳಿರಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. கேளுங்க ஆண்டவர் விசுவாசத்தோடு. ದೇವರನ್ನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಕೇಳಿ. அந்த குஷ்டரோகிக்கு ಆ ಕುಷ್ಠ ರೋಗಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சித்தம் உண்டு, ನನಗೆ ಚಿತ್ತವಿದೆ, ஆதலால் நீ குணமாக சொன்ன உடனே ನೀನು ಗುಣವಾಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ குஷ்டரோகம் எல்லாம் சுகமானது. ಅವನಿಗಿದ್ದಂತ ಕುಷ್ಠರೋಗವು ವಾಸಿಯಾಯಿತು. அந்த குஷ்டரோகம் சுகமானது சொன்னால், ಆ ಕುಷ್ಠರೋಗವು ವಾಸಿಯಾಗಿದೆ ಅಂದ್ರೆ இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ಬಂದಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தேவ சமூகத்துல வந்து வேண்டிக் கொண்ட காரியத்தை ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದು ನೀವು ಬೇಡಿಕೊಂಡಂತಹ ಕಾರ್ಯಗಳು ஆண்டவர் விடுதலாக்குவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பதில் உண்டு உனக்கு, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಸದುತ್ತರವು ಉಂಟು சொல்லுகிறார். பிரியமாக ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அன்றைக்கு மாத்திரமல்ல தேவன், ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ, இன்றைக்கும் நம் தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಈ ಕ್ಷಣದಲ್ಲೂ ಈ ದಿನದಲ್ಲೂ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. மாறாதவரா இருக்கிறார். ಆತನು ನನ್ನ ಇವತ್ತು ನಾಳೆ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದಿರುವ ದೇವರು. விசுவாசம் வைத்தவர்களுக்கு, ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಿಗೆ வெக்கப்பட்டு போனதில்லை. பிரியமாகலே, ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆதலால் விசுவாசத்தோடு, ಆದ್ದರಿಂದ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ஜெபத்துல வந்திருக்கிற நீங்கள் பிரியமாகலே, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಿರುವ ನೀವು மனதில் இருக்குதான காரியத்தை ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள். ಆತನಲ್ಲಿ ಭಿನ್ನಹ ಮಾಡುವಾಗ, அந்த விண்ணப்பம் பண்ணும்போது ಭಿನ್ನಹ ಮಾಡುವಾಗ விண்ணப்பத்தை கேட்டு ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಕೇಳಿ சேகர தேவனா இருக்கிறார். ಹಾಗೇನೆ ಮಾಡಲು ಬಲನಾಗಿದ್ದಾನೆ. வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. போகாமல் ஜெபம் பண்ணுங்க.
ಸೋತು ಹೋಗದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இன்னும் பெரிய காரியம் அதில் இருக்குது. ஒரு வசனம் எடுத்துக்கிறோம்ப்பா நம்ம. ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಎತ್ತಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சோர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ಸೋತು ಹೋಗದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೇನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಳಕಾಲು ಊರನ್ನ 1 2 3 ನಿಮಿಷ ಎಲ್ಲರೂ ಮೊಳ